நான் பிளாஸ்டிக் பேசுகிறேன். நான் பூமியின் ஆழத்தில் பிறந்தவன். பல கோடி ஆண்டுகளுக்கு முன் கடல்களில் வாழ்ந்த நுண்ணுயிர் தாவரங்களும் சிறிய உயிரினங்களும் காலத்தின் வெப்பமும் அழுத்தமும் சேர்ந்து என்னை உருவாக்கின. நான் அங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அமைதியாக உறங்கினேன், மனிதன் என்னை கண்டுபிடிக்கும் வரை. ஒரு நாள் மனிதன் என்னை வெளியே கொண்டு வந்தான். அவனுக்கு நான் ஒரு அதிசயம். எடை குறைவு, வலிமை அதிகம், எளிதில் வடிவமாறுபவன். மருத்துவமனைகளில் நான் உயிர்களை காப்பாற்றினேன், உணவுகளை பாதுகாத்தேன். அறிவியல், தொழில்நுட்பம், பாதுகாப்பு எல்லாவற்றிலும் நான் துணை நின்றேன். அந்த நாட்களில் மனிதன் என்னைப் பற்றி பெருமை கொண்டான். நானும் அவனுக்கு சேவை செய்ததில் பெருமைப்பட்டேன். ஆனால் காலம் மாறியது. என்னை மதித்த மனிதன் என்னை ஒருமுறை பயன்படுத்தி வீசத் தொடங்கினான். நிமிடங்களில் பயன்படும் பொருளாக நான் மாறினேன். நதிகளில் நான் மிதந்தேன், கடல்களில் மூழ்கினேன். மீன்கள் என்னை உணவென்று எண்ணி விழுங்கின. பறவைகள் தங்கள் குஞ்சுகளுக்கு என்னை ஊட்டின. நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் சிதைய முடியாத என் இயல்பு என்னையே சுமையாக மாற்றியது. இன்று நான் பேசுகிறேன், குற்றவாளியாக அல்ல, ஒரு எச்சரிக்கையாக. நான் தவறில்லை, என்னை அளவில்லாமல் பயன்படுத்தியதே தவறு. இன்னும் நான் தேவைப்படுவன். மருத்துவம், பாதுகாப்பு, அறிவியல், இங்கே நான் அவசியம். ஆனால் ஒருமுறை பயன்பாடு, பொறுப்பில்லா வீச்சு என்னை பூமியின் சுமையாக மாற்றுகிறது. நான் பிளாஸ்டிக். என்னை வெறுக்க வேண்டாம். என்னை குறைத்து பயன்படுத்துங்கள், மறுசுழற்சி செய்யுங்கள், பொறுப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். பூமியை காப்பாற்றுவது உங்கள் கைகளில்தான். அடுத்து நான் யாராக பேச வேண்டும் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க.